காலையிலேருந்து நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதை வந்து நம்ம பேசுவோம். பார்வதியை பற்றியே குறிப்பாக நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இத்தனை நாட்களில் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலை, ஆனால் அவங்க சைடு இருக்கக்கூடிய பாசிட்டிவையும் நம்ம பேசியிருக்கோம். அதனால் பல விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியும் இருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம அவங்களுடைய தவறுகளையும் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். கண்டிப்பாக அதை பற்றி பேசணும். அது ஒரு செப்பரேட் வீடியோ ஒன்று வரும். 2வது ப்ரோமோ பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த செகண்ட் ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி திவாகர் கூட உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, கமருதீன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கமருதீன் வந்து ஒரு டபுள் லவ் கான்செப்டுக்கு ட்ரை பண்ணுறாராமா. இவங்களை வந்து பேட் டச் பண்ணுறாராம். தப்பான இடங்களில் கொஞ்சம் இந்த டச் பண்ணுறதுலாம் கொஞ்சம் தவறான முறையில் இருக்குது, அது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு திவாகர் கிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இப்படி தான் வந்து நீ என்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சினா நீ ஃப்ரெண்டாகவே இருந்துக்கோ, எனக்கு வந்து நான் டேட் பண்ணுறேன், ஒருத்தரை நான் டேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் அவங்களுக்கு வந்து லாயலாக இருப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வரேன்னா நான் வந்து இப்படி தான் இருப்பேன், ஆனால் நீ இப்படி இருப்பேன்னா எனக்கு வந்து அது தேவையில்லை, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நம்ம பின்னாடி போகணும்னு வச்சுக்கோங்களேன், பின்னோக்கி கொஞ்சம் போகிறோம் அப்படின்னா, கமருதீன் இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே யாரோட க்ளோஸாக இருந்தார்? அரோரா சின்க்ளரோட க்ளோஸாக இருந்தார். கமருதீன், அரோரா, அப்புறமா துஷார், இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே என்ட்ரி ஆகுறது பார்வதி. பார்வதி போயிட்டு உட்காந்து ஒரு நாள் நைட்டு பேசினாங்க. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க் போடணும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க் போடணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் மார்க் போடும்போது பார்வதி தான் கமருதீன் கிட்ட என்ன பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. கமருதீன் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிந்தவர், அப்படி இப்படின்னு வந்து இவங்க அவரை புகழ, அப்புறமா அவர் இவங்களை புகழ, இங்கேருந்து தான் அது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. நடுவில் கூட கமருதீன் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலு, அரோரா கிட்ட சொல்லுவாங்க, இவனை என் ரூட்லேயே குறுக்க வந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அரோரா கிட்ட பார்வதி அவர்கள் தான் பேசுவாங்க. ஸோ சும்மா இருந்த ஒரு பையன் அவன் வந்து வேற ஒரு ரூட்டில் போயிட்டு இருந்தான். அரோரா, துஷார், அங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. அவனை டைவெர்ட் பண்ணி இந்த சைடு கூட்டிகிட்டு வந்தது பார்வதி. இது வந்து நம்ம மறுக்க முடியாது, இதுதான் உண்மை. அதுக்கப்புறமா போக 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 அவனோடய உட்காந்து அன்னைக்கு சாப்பிடும் பொழுது ரொம்ப பசியாக இருக்கு, வெளியில் போய் நல்லா சாப்பிட்ணும், மார்னிங் சாப்பிட்ணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், லஞ்சு சாப்பிட்ணும், டின்னர் சாப்பிட்ணும், ஒன்று இவர் கவர் போட்டு சாப்பிட்ணும், அப்புறமா ஏடா கூடமாயிரும் அப்படின்னு இவர். உடனே அவங்க வந்து சிரிக்கிறது என்ன, இவர் வந்து ரசிக்கிறது என்ன, இப்படி போச்சா. இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆன பிறகு இவங்க 2 பேருக்கும் நடுவில் குறிப்பாக பார்வதிக்கு ஒரு பிரச்சனைனும் போது அந்த இடத்துல கமருதீன் போய் நிற்பார். எல்லா இடங்கள்லையும் திவாகருக்கும் பார்வதிக்கும் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மோஸ்ட்லி அந்த பிரச்சனையில் எல்லா இடத்துலையும் கமருதீன் பார்வதிக்கு சப்போர்ட்டாக போய் நின்றுருக்காரு. பார்வதியுடைய கேம் எனக்கு வந்து இந்த இடத்துல டபுள் ஸ்டாண்டர்டாக அவங்க வந்து தெரியுறாங்க. இதுக்கு பேர் தான் பச்சோந்தித்தனம்னு நம்ம சொல்லுவோம். முதல் வாரம் வந்து கலையரசன், திவாகர், பார்வதி ஒரு டீமாக இருக்காங்க. கலையரசன் பிரிஞ்சு போயிடுறான், திவாகர் சண்டை போட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வினோத்தையும் கமருதீனையும் தன்னுடைய டீமில் வந்து சேர்த்துக்கிறாங்கன்னா அவங்க வராங்க, இவங்க சரி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு பார்வதி மற்றவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துருப்போம். காலையிலேருந்து வினோத்து கூட ஒரு சண்டையை போட்டாங்க பார்வதி, அதை வந்து நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம், சரிங்களா? அது ஒரு செப்பரேட் வீடியோ வருது. ஸோ கமருதீனை பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து சொல்கிற விஷயங்கள் கரெக்டு அப்படின்னு நம்பி வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்கி இப்போது இவங்களுக்காக இன்னொருத்தரை போயிட்டு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு பேசின ஒரு பர்சன் தான் கமருதீன். இப்போ அந்த கமருதீனை இவங்க எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் தான் ஒரு பொம்பளை பொறுக்கின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நேற்றுக்கு வரைக்கும் திவாகர் ஆகாதவர், இன்னைக்கு திவாகர் மறுபடியும் அண்ணன். நேற்று நைட்டு திவாகர் கிட்ட உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நடந்தாலும் சரி, உனக்கும் எனக்கும் சண்டே வந்தாலும் சரி, ஒரே விஷயம் நான் சொன்னது எப்பயுமே மறந்துடவே கூடாது, உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்றாங்க. இது என்னது? இது இந்த வாரம் நீங்கள் நாமினேஷனுக்கு வந்திருக்கீங்க. நாமினேஷன் வந்த உடனே திவாகர் மேலே உங்களுக்கு எங்கேருந்து இந்த பாசம் வந்துச்சு? நாமினேஷன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திவாகர் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத பார்வதி, அதுக்கப்புறமா திவாகரை தேடி போய் பேசுவதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் இப்போ சந்தேகம் வருது. மற்றவங்க சொல்லும் பொழுது சரி அது அவங்க கேம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எனக்கே டவுட்டாக இருக்குது. அந்த பையன் நம்பி பழகுறான். மியூச்சுவலாக 2 பேரும் பேசிக்கிறீங்க. ஜெயிலுக்குள்ளே இவங்க என்ன பண்ணாங்க, பார்வதி என்ன பண்ணாங்க, அவங்ககிட்ட போயிட்டு க்ளோஸாக பேசுறது,
அவன் மேலே காலை தூக்கி போடுறது, இதெல்லாம் பண்ணாங்க. அவன் காலெல்லாம் அமிக்கி விட்டான், பார்வதி காலெல்லாம் அமிக்கி விட்டான். ஜெயிலில் இருந்து வெளில வந்துட்டு கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்கும் போது இவங்க தான் அவன் மேலே சாஞ்சி படுக்கிறாங்க, இப்படி தோளில் சாஞ்சி படுக்கிறாங்க. படுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க அவங்ககிட்ட பெர்மிஷனை வாங்கிட்டு, கமருதீன் கிட்ட பெர்மிஷனை வாங்கிட்டு கமருதீனுக்கு மேலே காலை தூக்கி போட்டு படுக்கிறாங்க. அதாவது இப்படி சாஞ்சிட்டு காலை தூக்கி கமருதீன் மேலே போட்டுட்டு இவங்க கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்குறாங்க. அப்போ கமருதீன் உங்ககிட்ட வந்து என் மேலே படுத்துக்கோ, காலை என் மேலே போட்டுக்கோன்னு சொல்லலை, நீங்களே தான் அதை பண்ணுறீங்க. எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் ஒரு பையன்கிட்ட போய் ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது அது இன்ட்ரெஸ்டட், மியூச்சுவல். அந்த பையன் உங்ககிட்ட வரும்போது பேட் டச்சாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. அது யாருக்கிட்ட உட்காந்து பேசுகிறீங்க? இதே திவாகரை என்ன கிளி கிழிச்சிங்க நீங்கள்? இதே கமருதீன் கிட்டேயும் வினோத்து கூடயும் உட்காந்து என்னென்ன கிளி கிழிச்சிங்க? இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி திவாகர் கூட உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேரை பற்றி பின்னாடி பேசுகிறீங்க. அப்படின்னா இது எந்த விதமான கேம் பார்வதி? நீங்கள் பொலிட்டிக்கலாக ரைட்டாக இருப்பீங்கல்ல நாங்கள் நினச்சோம். நான் நினச்சேன் சில இடங்களில் வந்து சரி ஓகே, ஒரு பொண்ணு அத்தனை பேர் அந்த அன்பு கேங்க வந்து ஒத்தாலாக வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, சமாளிக்கிறாங்க அப்படின்றதுக்காக மட்டுமே சில இடங்களில் வந்து பார்வதி கரெக்டு, பார்வதி இல்லைன்னா இந்த கேமே போர் அடிக்கும் நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த கேம், நீங்கள் விளையாடுற இந்த கேம் டர்ட்டி கேம், ரொம்ப கேவலமான ஒரு கேம். நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸாக. அப்போ உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதே மாதிரியான ஒரு குட்டையில் உரிய மட்டை தானே பார்வதி கிட்ட ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லையே. மரியாதார் தலைவாசல் மிதியாதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கணும்ல. சுயமரியாதை பற்றி பேசக்கூடிய ஆள் தானே நீங்கள். திவாகர் கிட்ட இப்போ உங்கள் சுயமரியாதை எங்கே போச்சு? திவாகர் காலெல்லாம் விழுந்து நீங்கள் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணீங்க, அது நடக்கலை, சண்டை போட்டீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னொடனே அதுக்கு நீங்கள் சண்டை போட்டீங்க. இப்போது பிரவீன் விஷயத்துலேயும் ஒன்று தப்பு பண்ணாங்க. சரி, அது இந்த வீடியோவில் பேசணும்னா நினைக்கிறேன், நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பேசிப்போம். ஒரு கியூசியாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, திவாகருக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னும் போது நீங்கள் அந்த இடத்துல உங்களோட ஈகோ ஹர்ட் ஆகுது. அப்போ நீங்கள் ஒரு சண்டையை போடுறீங்க. என்றைக்குமே நன்றியை மறக்கவே கூடாது, நன்றியை மறக்கவே கூடாது. யாருமே இல்லாதப்போ 2 பேர் நமக்காக வந்து பேசினாங்க, அந்த ஒருத்தர்கிட்டே நீங்கள் சண்டையை போட்டீங்க, வினோத்திட்ட சண்டையை போட்டீங்க. கமருதீன் உட்காந்து பின்னாடி இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. அப்படின்னா உங்களோட தரம் என்ன அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுதா இல்லையா? லிட்ரலாக எனக்கு பார்வதி இன்னைக்கு பார்க்கும்போது திமிர் படத்தில் வரக்கூடிய அந்த ஏழை இசுக்கே அப்படியே தான் இருந்துச்சு. அவங்க உட்காந்துருந்த ஸ்டைலு, அவங்களுடைய தோரணையும், அவங்க பார்க்குற பார்வையும், அவங்க பேசுகிற பேச்சும் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. திவாகர் உண்மையாகவே ஒரு பொம்பளை பொறுக்கி, மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு அவன் கூட உட்காந்துக்கிட்டு நீங்கள் இன்னொருத்தரை கழுவுறீங்க. உங்களுக்காக இத்தனை நாள் இன்னும் ஒருத்தரை நீங்கள் கழுவுறீங்க. அவன் இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு அம்புட்டு ஃபேக்கு, அம்புட்டு ஃப்ராடு. நான் அப்பயே எனக்கு தெரியும் அவன் ஒழுங்கா, திவாகர் ஒழுங்கா. திவாகர்னால இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு தைரியமாக சொன்னவர் கமருதீன். நீங்கள் சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சும் அப்படி? உங்களுக்கு திவாகரை பற்றி தெரியுமா இல்லையா? தங்கச்சின்னு சொல்லி நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு, தப்பாக பேசுகிறாருன்னு சொன்ன நீங்கள் இன்னைக்கு அதே திவாகர் கூட உட்காந்துக்கிட்டு மியூச்சுவலாக நீங்கள் பேசிக்கிட்டீங்க 2 பேருமே. கமருதீன் மேலே மட்டும் இதில் வந்து மிஸ்டேக் சொல்கிறது ரொம்ப தப்பு. சரி, இப்போ கமருதீனை சொல்கிறீங்க டேட்டிங்னா நான் வந்து இதுவாக இருப்பேன், நான் வந்து கமிட்மெண்ட்டோடு இருப்பேன், டேட் பண்ணாலும் அப்படி இருப்பேன்னு சொல்கிறீங்கல்ல. இதே பார்வதி இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு வெளியில் ஒருத்தர் இருக்கான். இப்போ ஆதிரைக்கும் பார்வதிக்கும் என்ன வித்தியாசம்? அரோராக்கும் பார்வதிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த இடத்துல நமக்கு அந்த கேள்வி வருதா இல்லையா? இதே பார்வதி இந்த வீட்டுக்குள்ளே சொன்ன விஷயந்தான், எனக்கு வெளியில் ஒருத்தன் இருக்கான், ஒரு மாதிரி ஒன்று இருக்குது, வெளியில் போன பிறகு தான் தெரியும் அப்படின்னு இதே பார்வதி சொல்லியிருக்காங்க. அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதான். இவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்காமா, இதை வந்து அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்களாமா. அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ வெளியில் போன பிறகு தான் எனக்கு தெரியும்னு நீங்களே சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்களே என்ன சொல்கிறீங்க? கமருதீன் கூட ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறீங்க. இப்போ அதே பார்வதி தான் டேட் பண்ணால் நான் வந்து லாயலாக இருப்பேன்ற ரேஞ்சுக்கு பேசுகிறீங்க. வெளியில் ஒருத்தன் உங்களுக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொருத்தரை டேட் பண்ணணும்னு நினச்சதுக்கு பேர் லாயல்ட்டியா? இதை தான் ஆதிரை பண்ணாங்க. ஆதிரை மேலே நம்ம காரி துப்பி ஆதிரையை வெளியில் அனுப்பியிருக்கோம். அதே விஷயத்த பார்வதி பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு பெரியாரிஸ்டாக, ஒரு பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு பொண்ணாக, சமத்துவம் பேசக்கூடிய ஒரு பொண்ணாக, சுயமரியாதைக்காக நிற்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கக்கூடிய பார்வதி
இப்படி உக்காந்துக்கிட்டு அவனை சம்பந்தமே இல்லை, கமருதீனுக்கு தேவையா? பொம்பளை பொறுக்கின்னு போய் திவாகரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்காக வந்தார், நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு வந்தார். நீங்கள் கூப்பிட்டு வந்தார், கூப்பிடாம வந்தார், இங்கே மேட்ரு கிடையாது. ஆனால் உங்களுக்காக வந்தார். வேற என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல, அவன் கேர்ள்ஸ் விஷயத்தில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கான்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாம்பை குத்துறீங்க. அது யாரு கூட உட்காந்துக்கிட்டு? உண்மையான ஒரு பொம்பளை பொறுக்கி கூட உட்காந்துக்கிட்டு நீங்கள் இப்போ கமருதீனுக்கும் உங்களுக்கும், கமருதீன் கிட்ட பேசுறது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் சொல்கிறீங்கன்னா வேற. அவங்க கூட உட்காந்து குசு குசுன்னு பேசிட்டு ஜெயிலில் வந்து எல்லா விதமான கேவலமான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துல உட்காந்து டபுள் மீனிங்கில் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அவன் மேலே படுத்து தூங்கி அவன் மேலே காலை போட்டு அவன் உங்கள் காலை அமுக்கி விட்டு அவ்வளோ வேலைகள் செஞ்ச ஒருத்தனை மியூச்சுவலாக 2 பேருக்கும் நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் பொழுது வெளியில் வந்துட்டு நீங்கள் வந்து அவன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கின்ற மாதிரி ஒரு ஸ்டாம்பை குத்துறீங்க அப்படின்னா இதுலேயே உங்களோட கேம் என்னன்னு தெரியுதுல்ல மக்களுக்கு. டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்கல்ல, பச்சோந்தியாக இருக்கீங்கல்ல, நேரத்துக்கு ஏற்றாப்புல மாறிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட ஸ்பெஷலாக ஒரு குவாலிட்டி இல்லையே. பார்வதிக்கிட்ட ஸ்பெஷலான குவாலிட்டி இருக்குன்னா நம்ம பேசவே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு எல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்படிலாம் பேசவே கிடையாது. சில இடங்களில் இந்த வீட்டுக்குள்ளே பெட்டரான குப்பையிலேயே இருக்கிற குப்பையில் இது பெட்டரான குப்பைன்னும் போது பார்வதியை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கே நம்மளை எவ்வளோ பேசுனாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் பர்சனலாக, எவ்வளோ பேச்சு வாங்கியிருக்கேன்ட்டு. ரொம்ப தப்பு பார்வதி, ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி நீங்கள் ஒரு கேம் ஆடினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உருப்படவே மாட்டீங்க. சீரியஸாக சொல்கிறேன், இது ரொம்ப தப்பான ஒரு கேம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.